இன்னைக்கு நம்ம முட்டையை புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சுக்கலாம். மஞ்சள் கரு உடையாம இந்த முட்டையை உடைக்கணும். இதே மாதிரி மற்ற முட்டையை நம்ம உடைச்சுக்கலாம். இந்த மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா புஷ் பண்ணிவிட்டு ஏர் பைட் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையில் வைக்கணும். இப்போ இதில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி 1 by 1 பண்ணுங்கள். வாவ், நான் ட்ரை பண்ணிட்டேன். வேலையை மிச்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முட்டையை தனியாக எடுத்தாச்சு. இந்த வெள்ளைக்கருவை ஜாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நம்ம 2-3 முட்டை எடுத்திருந்தோம். அந்த 3 முட்டையை மிக்சியில் அடித்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். நல்லா பஃபியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தவா சூடாயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே தயாரித்த நெய். இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கடையில் வாங்குற நெய் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்டில் நம்ம தயாரித்தோம் அப்படின்னா அது சுத்தமாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். இது நம்ம மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா அது திரும்பவும் என்ன ஆயிரும் அப்படின்னா அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால நம்ம அடித்ததும் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம நடுவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போறோம். ஆனா அந்த முட்டையை நம்ம அந்த கருவை நம்ம அப்படியே ஆட் பண்ண போறது கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் லைட்டா அடிச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் கருவை நம்ம லைட்டா உப்பு போட்டு அடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை உள்ள ஊத்திடலாம். எனக்கு ரொம்ப வாய்ஸ் எல்லாம் வேணாம்னு தோணுது. இது வீடியோக்கு வாய்ஸ் வச்சுக்கலாம். ஷார்ட்டுக்கு அதை மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே வெளியிடுங்க கையை. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 3 எக்கு சேர்த்துருக்கோம். அதனால அதுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் கடையில் வாங்காதீங்க. நீங்கள் மிளகா வாங்கி ஆட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு கடையில் வாங்குறது சும்மா பார்க்குறதுக்கு பார்வைக்கு நல்லா இருக்குமே தவிர ஹெல்த்து கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் லைட்டாக அடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். இப்போ 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், வெந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டூத் ஸ்டிக் இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, பஃபியான நம்ம பண்ண ஆம்லெட் கிடைச்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா பஃபியாக பன்னு மாதிரி இருக்குது. இதை பார்த்தா முட்டைனே சொல்ல மாட்டாங்க. நல்லா பார்க்க பன்னு மாதிரி இருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. உங்கள் கை கொஞ்சம் இருக்கிறீங்களா?
பாருங்கள் எப்படி ஒரு பஃபியான ஒரு ஆம்லேட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இவ்வளோ சாஃப்டான ஒரு ஆம்லேட் நானே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. உங்களுக்காக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், டேஸ்ட் வைஸ் செம்ம அல்டிமேட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாவின் சுவை அரும்புகள் நாட்டியமாடட்டும்.